Welcome to Naadan Modern. Please subscribe and press the bell icon to receive notification. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஷீக் கபாப் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. இது 1/2 கிலோ சிக்கனுங்க. இது கீமா மாதிரி இருக்குது, கொஞ்சம் மிக்சியில் பிளெண்ட் பண்ணணும் நம்ம, சரிங்களா? அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, நம்ம தேவைக்கு உப்பு தேவையானதுங்க. கார்லிக்குங்க ஒரு 10 பல், அப்புறம் கொஞ்சம் தனியா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா, தேவையான கீ ஒரு 50 ml இருக்குங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் சாப் பண்ணது, இந்த கார்லிக்கு, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், இந்த 4மே போட்டு ஒரு சும்மா என்ன சொல்ல குறவரப்பாக அரைச்சிடுக்கணுங்க. ஒரு சும்மா மிக்சியில் ஒரு சுத்து. பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும் பேஸ்ட்டு. இப்படி அரைச்சிட்டு இது கொஞ்சம் பாருங்கள், இது ஸ்ட்ரைன் பண்ணணும். இந்த வாட்டர்லாம் வேண்டாம், இந்த ஆனியன் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர்லாம் வேண்டாம். ஆனியன் இதில் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த வாட்டர் இந்த பாருங்க, இதை இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணணும். பார்த்தீங்க வருது, பார்த்தீங்களா? இது வேண்டாம் நமக்கு, ஏன்னா கபாப் பிடிக்கிறப்ப அந்த ஷேப் கிடைக்காது, அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். அதே மிக்சிங் பவுலில் இந்த சிக்கனை போடுறோம். சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன் நான். இல்லை நீங்கள் போனாக வந்தால் நீங்கள் சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்தால் போதும். இது பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். இந்த 1/2 கிலோ பாருங்கள் அரைச்சது எடுத்தாச்சு, இந்த கீமா பதத்தில் எடுத்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது போடலாம். பாருங்கள், இந்த பவுட்ரு இந்தாங்க. மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூனு, இது 1 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த 1/2 ஸ்பூன் பவுடர் மிளகு பவுடர், கொஞ்சம் ஜீரக பவுடர் 1 ஸ்பூனுங்க. ஏன்னா இது நல்லாயிருக்கும், வறுத்து பொடிச்சு வச்சதுங்க. தேவையான உப்பு. பாருங்கள், இந்த கொத்தமல்லி புதினா எடுத்துருக்கேன். அது என்னுடைய கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்குங்க. இதெல்லாம் இந்த 1/2 கிலோக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மெஷர்மெண்ட், ஓகேங்களா? பாருங்கள், நெய் கொஞ்சம் ஊற்றணும், நடுவில் கொஞ்சம் ஊற்றணும், நல்லா டேஸ்ட் இருக்கும், அதனால தான். ஒரு ஸ்பூன் நெய் நல்லதாங்க, ஒரு டேபிள் ஸ்பூனுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். குடிக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி வரணும், இது மாதிரி வரணும், சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸ் இப்படி மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம எந்த ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்கலாம். சார்கோல் எடுத்துங்க. அதை எடுத்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பர்ன் பண்ணணும். ஃபுல்லாக பர்ன் ஆனதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிடலாம். சீக் கபாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கபாவில் கொண்டே வைக்க நிற்போம். 1 நிமிஷம் இதை எடுத்துட்றேன். நல்லா பர்ன் ஆயிடுச்சு பாருங்கள். இது இப்படி வச்சுட்டு இதை கொண்டு போய் இதில் வைக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா இதை வைக்கணுங்க. இதில் நம்ம கொஞ்சோண்டு கீ போட்டுடலாம். அப்படி க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிங்க. இந்த ஸ்மோக் உள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தால் தந்தூரிய ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருதுங்க. அவ்வளோதாங்க. இதுடைய கபாபுக்கு இதுதான் நல்ல டேஸ்ட்டு.
கையில் நல்லா ஆயில் போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு எல்லா பக்கம் கிடைக்கும். அமேசானில் கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும். நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து நம்ம செய்யலாம். சரிங்களா? பாருங்கள், இதை ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும், உங்களுக்கு எவ்வளோ வேணும், பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அது நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சைஸ் பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை அப்படியே உள்ளே விடணும். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே பிடிச்சோம்னா நம்ம சைஸில் அழகாக வரும். பாருங்க, இப்படி பாருங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணால் இப்படி ஷேப் பாருங்கள் வச்சிடலாங்க. இந்த மாதிரிங்க நீ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வருதோ பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பேன் வச்சுக்கலாங்க. பேனில் வந்து கீ இருக்கு இல்லைங்களா, அது க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிக்காக எடுத்து இதை அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கு வேக இருக்குங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நமக்கு. பாருங்கள், இப்போ 2 மினிட்ஸ் முடிஞ்சது. நான் திருப்பி போடுறேன். பாருங்கள், இந்த பக்கம் 4 சைடுமே நமக்கு வெந்ததுன்னா கொஞ்சம் நம்ம பிடிக்கும். நல்லா குக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு வந்து ஒரு 1/2 kgக்கு வந்து 14 ஸ்டிக் வந்திருக்குங்க. குக் ஆயிடுச்சுங்க. இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சிக்கன் ஷீக் கபாப் ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.